என்னம்மா நீ புதுசா இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த கோவில்லயோ இந்த ஊர்லயோ உன்னை பார்த்ததே இல்லையே. என் பேரு மல்லிங்க. இன்னைக்கு நான் தான் கோவில்ல பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலெல்லாம் போட்டிருக்கேன். இனிமே நான் தான் இந்த வேலையில செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி சுந்தரின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவளுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். அந்த சுந்தரி எவ்வளவு பாசமா நீங்க பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என்னையும் பாசமா பாத்துக்கணும், சரியா? சுந்தரி ஐயா, நாங்க அவளை அன்பா பாத்துக்கிட்டோமா? நல்ல கதை விடுறிய. அம்மன் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட பயபக்தி கிடையாது. அவன் மேல அன்பு காட்டுறதா? அவ கூட எல்லாரும் பேசுறதுக்கே தயங்குவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. நீ அந்த மாதிரி இல்லையே. ஐயோ இல்லைங்க, எனக்கு அம்மன்னா உசுறு மாதிரி. அவங்களுக்கு சேவை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். பிரசாதத்தை கொடுங்க. கொடுக்குறேன். அம்மன் மேல பக்தி இருக்கோ இல்லையோ எப்படியா போ. எங்க கிட்ட சண்டை போடாம இருந்தா சரி. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஊர்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்க பார்க்கலன்னு சொல்றாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் சுத்தி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. உங்க அப்பா தேடிட்டு போனாரு, இன்னும் வரல. ராஜலட்சுமி, வந்துட்டியாம்மா? வந்துட்டியா தாயே? வா உள்ள வா. என்னமோ வயசானவ கோபத்துல பேசிட்ட. அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுவியா? வீட்டுல எல்லாரும் உன்னை எப்படி தேடினாங்க தெரியுமா? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. என் வீட்டுக்காரரு நீ போயிட்டேன்னு நானும் கிளம்பி போறேனாரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தாயே, நீ வீட்டுக்குள்ளே இருமா. இனிமே நான் உன்னை தப்பாவே பேச மாட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. நீ போயிட்டேனா அவரும் என்னை விட்டு போயிடுவாருமா. ஆமாம்மா, நீ போனதுல இருந்து எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. முன்ன பின்ன தெரியாத ஊரு, நீ எங்கேன்னு போவ சொல்லு. இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன? எனக்கு அம்மா தம்பி அண்ணன்னு யாருமே கிடையாது. பிறந்ததுல இருந்து நான் பார்த்ததெல்லாம் என் அப்பா ஒருத்தர் மட்டும்தான். அவரு ரொம்ப குடிப்பாரு. அவரு பேசுற வார்த்தையில பாதி உண்மை இருக்கும், பாதி பொய்யும் இருக்கும். என்ன மாதிரி பொண்ணுக்கு இவ்ளோ பாசம் காட்டுற குடும்பத்தை தாய் கொடுத்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெயில் காத்து மாரியம்மனை பாத்துக்கிட்டு இருந்த என்ன இந்த ஊர் அம்மனை பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த இந்த ஐயா எனக்கு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.